தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பத்தி ஒளி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். பொதுவா பாத்தீங்கன்னா, சிவன் கோயில் சொன்னாவே அத முதல் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா நந்தி. நந்தியை வணங்கி சிவனைப்பார். அப்ப எல்லா சிவாலயத்திலையும் சிவனுக்கு தான் முக்கியத்துவம். ஆனா நான் சொல்றக்கூடிய கோயில பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கு தான் முக்கியத்துவம். அப்படிப்பட்ட கோயில் எது? பொன்னமராவதி பகுதியில வேந்தப்பட்டி சொல்லக்கூடிய கிராமத்தில் நந்தி பகவான் கோயில் இருக்கிறது. இந்த கோயில என்ன விசேஷம் அப்படின்னா, வெண்ணெய் காப்பு. அந்த நந்திக்கு வெண்ணெய அதிகமா அந்த நந்தி மேல ஊத்த 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 ஒரு சொட்டு வெண்ணெய் கூடியும் அந்த நந்தி மேல இருக்காது. அடுத்த நிமிஷமே அது அப்படியே உள் வாங்கி போயிடும். அப்போ இந்த வெண்ணெய் காப்பு ஏன் சாத்திரம் அப்படி கேட்டீங்கன்னா, தீராத நோய் இருக்கிறவங்க, பில்லி சூனியத்தில் சிக்கிக் கொண்டிருக்கூடிய நபர்கள், அது மட்டும் இல்லாம வைத்த வரி சம்பந்தப்பட்ட பாதிப்புள்ளவங்க, குழந்தை பாக்கியம் எனக்கு இல்ல மலடி என்று சொல்லி என்னைய விலக்கி விட்டுருக்கவங்க, பக்தியே எனக்கு அறவே இல்லையா, நீங்க என்னதான் கோயிலை பத்தி சொன்னாலும் பரியாத்தை பத்தி சொன்னாலும் எனக்கு பக்தி என்ற ஒரு அமைப்பு எனக்கு இல்லை அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தால் பக்தி என்பது எப்படி இருக்கும் என்று உணரப்படமாக உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். மலடி எனக்கு பிள்ளை வரன் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய பெண்மணிகள் யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிள்ளை வரம் நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தீராத நோய் என் உடம்புல இருக்கு, பில்லி சூனியத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா அடுத்த நிமிஷமே மாறும். சரி, இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோயிலுக்கே நந்திக்கு பிடித்தமானது வெண்ணெய். வெண்ணெயை கொண்டு போய் அந்த நந்தி மேல வச்சு அதுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் அந்த நந்தி மேல இருக்கக்கூடிய நந்தி வெண்ணெய் எந்த அளவுக்கு உருகியதோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் உருகி வெண்ணெயோட வெண்ணெயாக கலந்து வெளியேறக்கூடிய ஒரு பாக்கியம் நீங்க உணரப்புறம் உணர்ந்துடலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் அந்த இடத்துக்கு போய் வெண்ணெயை வைத்தால் அந்த எச்சலுமே வந்துடக்கூடாது. அந்த நந்தி பக்கத்துல உட்கார்ந்து மன உருகி கண்ணீர் விட்டு அழுத புலம்பி தீக்கணும். அப்ப அந்த அழுக அந்த வெண்ணெய் அப்படியே கரைய 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 என்ன ஆகும், உங்க வயிறு குலுங்கும். அந்த குலுங்க குலுங்க என்ன ஆகும், ஒரு நம்பிக்கை அந்த நந்தி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, உனக்கு பிள்ளை வரத்தை நான் அருளுகிறேன் என்று சொல்லி அந்த நந்தி பகவான் உங்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் தீராத நம்பிக்கை இல்லாதவங்க, அதாவது என்ன நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இல்லாத நபர்கள் அந்த வெண்ணெயை கொண்டு போய் வச்சு உட்கார்ந்து நீங்க கதை பேசலாம். என்ன கதை பேசலாம், நீ நான் கிட்ட வந்துட்டேன், நம்ம ஒரு ஜோசிக்கார் பாத்தீங்கன்னா கலகலாம் மாலையை போட்டுக்கிட்டு விதவிதமா பட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சொன்னாப்புல, இந்த கோயிலுக்கு வா, உனக்கு அருளாசி கிடைக்கும், அக்கறை என்னுடைய தெய்வ பத்தி உனக்கு அதிகமா வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. உட்காந்துருக்கேன்
அவர் சொன்னவே ஒரு வெண்ணெய் வாங்கினா அதை வச்சுட்டேன். நீ பார்த்து எனக்கு வந்து அருளாசி கொடுப்பியா இல்லையான்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு நீ பக்கத்துல உட்காருங்க. எண்ணி 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து அந்த ஜோதி வடிவம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க, நிச்சயம் கிடைக்கும். இப்படி பல விதமான ஒரு அதிசயங்கள் பெற்ற ஸ்தலம் அந்த நந்தீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கே வந்து நந்தீஸ்வரர் என்ற பெயருடையது. அங்க ஈஸ்வரனுக்கு அடுத்த பட்சம்தான், ஆனா அந்த இடத்துல நந்திக்கு தான் முதல் தன்மை. இது ஒரு வகையான வாய்ப்பு. இது எங்க இருக்கு? பொன்னமராதி. பொன்னமராதியில வேந்தப்பட்டி என்ற பேருடைய கிராமத்தில் நந்தீஸ்வரர் என்ற பேருடைய நந்தி கோயில். அந்த கோயில தான் இப்படிப்பட்ட ஆச்சரியங்களும் நடந்துட்டு வருது. இது காலகாலமாக நடந்துட்டு வருது. அவர் மேல ஊத்தக்கூடிய அத்தனை வெண்ணெய்களும் உருக 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 உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய பாரமும் உருகி மண்ணோட மண்ணாக போகும் என்று சொல்றேன். இது மட்டும் இல்லை, இதுல பல புராண சம்பந்தப்பட்ட கதைகளும் அங்க இருக்கு. அத நான் சொல்ற விட நீங்க அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நந்திகிட்டேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அதை மன உருக்கி அது எண்ணங்களுக்கு ஏத்த என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அப்படியே உங்களுடைய மனதில் ஒரு புதுமை மாற்றங்கள் வந்து சேரும் என்று சொல்றேன். சரிங்களா? இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தல விருட்சமாக பொன்னை மரமும் அரச மரமும் வேப்ப மரம் கலந்த ஒரு தோரணையில அங்க வந்து இருக்கு. அதுவே பிரம்மா ஸ்லோபமும் விஷ்ணு ஸ்லோபமும் அம்பா ஸ்லோபமாக அங்க வந்து அருளாசி பெறுகிறாங்க. இப்படி பல அற்புதம் நிறைந்த அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சென்று நான் சொன்னதை பயனடைஞ்சிட்டு வாங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனித ஒரு நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களை இருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.